நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாட்ஸ்அப்ல நம்ம செய்யக்கூடாத தவறுகள் நிறையவே இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா அந்த தவறு என்ன அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சுட்டி காட்ட போறேன். ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணலாம், அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வாட்ஸ்அப் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நான் நிறைய ரிசீவ் பண்ணுறேன். அதில் வாட்ஸ்அப்போட டேட்டாவை நான் இழந்துட்டேன் ப்ரோ, அது எப்படி நான் திருப்பி கொண்டு வர்றது, அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அவங்களுக்காக மட்டும் இல்லை, புதுசாக வாட்ஸ்அப்புக்குள்ளே வர்றவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செட்டிங்கை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், முறையாக பயன்படுத்துங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் உங்களுடைய டேட்டாவை இழக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பல வருடங்களாக நீங்கள் முக்கியமான கான்டாக்ட்லாம் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் இழக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அது என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரியப்படுத்துகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் உள்ள டேட்டாவை நீங்கள் இழக்கிறதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச 2 விஷயங்கள் கண்டிப்பாக இதில் நீங்கள் உங்கள் டேட்டாவை நீங்கள் இழந்திருப்பீங்க. ஒன்று, அது என்னென்னா, உங்கள் வாட்ஸ்அப்பை தெரியாதரமாக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் இருக்குல்ல, அதாவது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மொபைலை வாங்கியிருப்பீங்களே அந்த செட்டப்புக்கு நீங்கள் மாற்றிருப்பீங்க. அப்போ கூட நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்போட டேட்டாவை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வாட்ஸ்அப்போட ப்ரெசென்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், ஐ பட்டனுக்குள்ளே போங்க. வாட்ஸ்அப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டோரேஜுக்குள்ளே போயிட்டு இந்த கிளியர் கேஷே கிளியர் டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டையும் தட்டி விட்டுருவாங்க. தட்டி விட்டா என்ன ஆகும்னா, வாட்ஸ்அப்பில் உள்ள மொத்த டேட்டாவும் நீங்கள் இழந்துருவீங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் இதை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பண்ணாலும் கூட நீங்கள் மீண்டும் அந்த பழைய டேட்டாவை உங்கள் வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்துட முடியும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். புதுசாக வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பயன்படுத்துகிறவங்களும் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருப்பீங்க. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போங்க, அதுக்கப்புறம் சேட்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அப்படியே பேஜை ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா சேட் பேக்கப்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான செட்டிங்ஸ்லாம் இருக்குது. நான் 1 by 1 உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். 1, பேக்கப் டு கூகுள் டிரைவ். அதாவது இந்த வாட்ஸ்அப்போட மொத்த டேட்டாவையும் நீங்கள் கூகுளோட டிரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதை நீங்கள் எப்படி நீங்கள் பேக்கப்பாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தட்டினீங்கன்னா ஒன்லி வென் ஐ டேப் பேக்கப், நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை டெய்லி பேக்கப், வீக்லி பேக்கப், மந்த்லி பேக்கப், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் மிக முக்கியமானது, நீங்கள் உங்கள் ஃபோனை முழுக்க கூகுளில் கனெக்ட் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. அதாவது கூகுள் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஈஸியாக எல்லாத்தையும் நீங்கள் ரிகவர் பண்ணிட முடியும். வாட்ஸ்அப்போட டேட்டாவை சொல்லலை, ஃபோனில் இருக்கக்கூடிய மற்ற செட்டிங்கை நான் சொல்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் ஒரு பிரைமரி அக்கௌண்ட்டை நீங்கள் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை கூட நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். நான் ஒரு உதாரணத்துக்கு கூகுள் அக்கௌண்ட்டை டச் பண்ணுறேன். டச் பண்ணால் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பேக்கப்பை எடுத்து வச்சுக்கோங்க ரெகுலராக. அப்படி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு இமெயில் ஐடி டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நான் ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து மிக முக்கியமானது, பேக்கப் யூசிங் செல்லுலார். இது ஆஃப்ல இருந்தால் ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் மொபைல் டேட்டாவை தான் நம்ம பயன்படுத்துகிறோம், வைஃபையை பயன்படுத்துறதில்ல. எங்கேயாவது ஃப்ரீயாக கிடைச்சதுன்னா அங்கே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆன் தி வேல மொபைல் டேட்டா நம்ம யூஸ் பண்றதுனால மொபைல் டேட்டா வழியா நம்மளுடைய வாட்ஸ்அப்போட அந்த டேட்டாவை பேக்கப்பா எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க ஆன் பண்ணிக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பர்சனல் வீடியோனா கண்டிப்பா உங்க போன் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். மற்றபடி நீங்க அதை பேக்கப்பா எடுத்து வச்சீங்கன்னா கூகுள் கொடுக்கக்கூடிய 15 GB ஸ்டோரேஜ் சீக்கிரமா காலி ஆயிடும். ஸோ இதை நீங்க தவிர்க்கிறது நல்லது. மேபி வரக்கூடிய வீடியோவை உங்க போனோட ஸ்டோரேஜ்ல நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல பாருங்க ஒரு பச்சை கலர்ல பேக்கப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. இதெல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தட்டுனீங்கன்னா உடனே அந்த எல்லா பேக்கப்பும் கூகுளோட டிரைவ்ல ஸ்டோர் ஆயிடும். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.